ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட ஹிடன் ட்ரூத் என்ன, அவங்க ஹார்ட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஹிடன் ட்ரூத் ஆராக்கிள்ஸ்லேருந்து கார்ட் ட்ரான் பண்ணுறேன். காய்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இது சூட் ஆகணும்ட்டு இல்லை. ஒரு வேலை உங்களுக்கு நோன் தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அதே மாதிரி இந்த கார்ட் சஃபல் பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷனை இதில் சார்ஜ் பண்ணுங்கள். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபவுட் யூ. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன். இது ஃபுல்லாக உங்கள் பர்சன்து ஆல்ஃபாபெட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எங்கே வேணாலும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, IWDC, சாரி IMDC. ஓகே, தென் KTL, oops, okay, ஒரு நிமிஷம். ஓகே, தென் GOJ. ஓகே, வைப்ஸை பார்த்துடலாம். லெட்ஸ் செக் த வைப். I couldn't let you get close to me. Finding out the truth crossed me. Okay. I wish I could take back my words. I hide behind material things. I wish I had treated you better. My life is not as together as it seems. Okay. Let's check. I'm not available. I love you. Okay. Okay. I want to tell you how I feel. ஓகே கைஸ், இது உங்கள் பர்சனோட ஹிடன் ட்ரூத். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்ன ரீச் பண்ணலாம். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் 2 மெசேஜ். ஐ couldn't let you get close to me, finding out the truth crushed me இருக்கு இல்லைங்களா? இது வந்து உங்கள் பர்சனோட ஃபியர் ஆஃப் ட்ரூத் அண்டு டிஃபென்சிவ் மெக்கானிசமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் உங்கள்கிட்ட இருந்து தூரமாக போனதுக்கு காரணம் உங்கள் மேலே லவ் இல்லாததுனால இல்லை, உங்களோட அந்த பியூர் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ்வை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பயம் ஆயிருக்குது. உங்களோட க்ளோஸாக வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுமோன்னு ரொம்ப பயந்துருக்குறாங்க. அதே மாதிரி ஐ ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ், மை லைஃப் இஸ் நாட் ஆஸ் டுகெதர் ஆஸ் இட் சீம்ஸ். அதாவது இது வந்து ஈகோ அண்ட் ஃபேக் லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. வெளியில் பார்க்க அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் ஓகே மாதிரி பில்டப் கொடுத்து ஷோ ஆஃப் பண்ணாலும், ஆக்டிங் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃபைன்ட்டு அவங்க இருந்தாலும் அது உண்மை இல்லை. அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாமல் உள்ள ரொம்ப டார்க்கான பேஸில் இருக்கிறாங்க. உங்களை இழந்த அந்த எம்டினஸ், அதே மாதிரி உங்களை மறக்க அவங்க அந்த மெட்டீரியல் திங்ஸ் மேலே டெம்பரவரி அட்டென்ஷன் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களோட இந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா ரீஃபோக்கஸ் பண்ண பார்த்தாங்க, பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்றது இந்த மெசேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஐ விஷ் ஐ குட் டேக் பேக் மை வேர்ட்ஸ், ஐ விஷ் ஐ ஹேட் ட்ரீட்டட் யூ பெட்டர். இந்த 2 மெசேஜும் டீப் ரெக்ரெட் அண்ட் ரெமோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களை ஹர்ட் பண்ணதுக்காக அவங்க சோல் லெவலில் ரொம்ப சேம் அண்ட் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி ஒரு நர்ச்சரிங் சோலை உங்கள் வேல்யூவை தெரியாமல் தப்பாக நடத்திட்டோமேன்னு இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. டைமை ரிவர்ஸ் பண்ணி தான் பண்ண தப்பை வந்து சரி பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ண ஆக்ஷனுக்கு அவங்க ரொம்ப அசேம்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்றது இந்த 2 மெசேஜும் காமிக்குது. அதே மாதிரி ஐ ஆம் நாட் அவைலபிள், இது வந்து அன்அவைலபிலிட்டி, அதாவது இயலாமை தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு உங்ககிட்ட வரணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களோட ஈகோ அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அவங்கள வந்து ஹோல்டு பண்ணுது. இன்னொரு பக்கம் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் அசிஸ்டர்ஸை அவங்கள உங்கள் பக்கம் வந்து வராவிடாமல் பிளாக் பண்ணி வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தான் பண்ண தப்போட கர்மாவை ஃபேஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. யூனிவர்ஸ் வந்து அவங்கள உங்ககிட்ட வர வைக்கும்.
அவங்களுக்கு உங்க முன்னாடி வந்து நிக்க தைரியம் இல்ல. ஸோ அவங்க வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவ் ஐ ஃபீல் இந்த 2 மெசேஜும் அன்ஸ்போக்கன் லவ்வ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல உங்க மேல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் டிவைன் கனெக்ஷன் வந்து அவங்க மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த சோல் கனெக்ஷன அவங்க சம்வேர் தே ஆர் ஃபீலிங். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்த அந்த வார்த்தை வந்து என்னன்னா, அது பொய் இல்ல. பட் என்னன்னா, உங்க கூட அவங்களால இருக்க முடியல. அதுதான் இது. பட் உங்கள வந்து ஸ்டில் தே ஆர் லவ்விங். அதே மாதிரி ம் அந்த மாஸ்க் அவங்க ஒண்ணு போட்டுட்ருக்குறாங்க இல்லையா? பட் அந்த ப்ரைட் அண்ட் ஈகோன்ற மாஸ்க்க வந்து அவங்கனால கழட்டி போட முடியல. பட் உள்ளுக்குள்ள இந்த 3 லெட்டர்ஸ வச்சு அவங்க ரொம்ப துடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் தி டெக் சம்டைம்ஸ் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபவுட் யூ. இதுதான் அல்டிமேட் ட்ரூத். டே டைமில் என்ன தான் அவங்க வேலையில் அவங்கள பிஸியாக பண்ணிக்கிட்டாலும், என்ன தான் ஓகே ஓகே மாதிரி காமிச்சிக்கிட்டாலும், லேட் நைட்டில் அவங்களால தூங்க முடியறதில்ல. என்ன தான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கூட சாட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பக்கம் உங்களோட தாட்ஸ் ட்ரிகர் ஆகுது. தேர்ட் பார்ட்டியும் உங்களையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு பண்ண துரோகம், உங்களுக்கு பண்ண பெட்ராயல், உங்களை கஷ்டப்படுத்தினது, உங்களை பேசினதுக்கெல்லாம் யோசித்து தினமும் அவங்க வந்து அவங்களோட கர்மாவை ஃபேஸ் பண்ணுறாங்க. காய்ஸ் பகல்ல எல்லாம் நம்ம என்ன தான் பண்ணாலும், நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணால் நம்ம அப்படியே ஓகே ஓகேன்னு எல்லாம் முன்னாடியும் அப்படி ஃபுல்லாக பில்டப் பண்ணி சுற்றலாம். பட் நைட் தூங்கும்போது நம்ம மனசாட்சிக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிட்டு தான் தூங்கணும். நம்ம என்ன தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாலும் சரி, இல்லை ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த போதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக நம்ம மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த மனசாட்சி தான் யூனிவர்ஸ். ஓகேங்களா? கடவுளை யூனிவர்ஸை வேறு எங்கேயும் தேட வேண்டாம். நம்மக்குள்ளேயே இருக்கிறாங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதில் நம்ம எது எடுக்கிறோமோ அது தான் மேட்டர். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா, உங்களை ஒரு எம்ப்ரெஸ் மாதிரி உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. தான் பண்ண தப்பால் உங்கள் மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு சோலை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. பட் அவங்களோட ப்ரைட் அண்ட் ஈகோ, அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து உங்ககிட்ட அவங்கள வர முடியாமல் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. ஜோடியாக் சைன் காய்ஸ், இது உங்கள் பர்சனோடது. உங்களதும் இல்லை, தேர்ட் பார்ட்டி இல்லை, இது உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன்ஸ். ஸோ ஸ்கார்பியோ, பைசஸ், கேன்சர் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் திங்ஸ்க்கு பின்னாடி ஹைட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தாரஸ், விருகோ, கேப்ரிகான், தென் ஹாரிஸ், லியோ இருக்குது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 11 ஆர் 111 த வேக்கப் கால். உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருப்பது ஒரு பலவீனமான ஆன்மீக இணைப்பு. அது சாரி கைஸ், தமிழில் தெரியல, ஐம் சாரி. ட்வின் ஃப்ளேம் சோல் கனெக்ஷன்றதை இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 222 ஆர் 22 ட்ரஸ்ட் த செப்பரேஷன். இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்காக பிளான் பண்ணது தான். நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இதுன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 717 ஆர் 757 தி எக்ஸ்போசர் அண்ட் கர்மாவை இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த பர்சன் அவங்க செஞ்ச தப்பு, அவங்க சொன்ன பொய்க்கு எல்லாமே என்ன ஆகும்னா கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ்ட் ஆகும். மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் வெளியே வரும்ன்றதை வந்து இந்த நம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது காய்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆச்சுன்றதை பாருங்கள். யூனிவர்ஸ் கைடன்ஸ் வந்து என்ன யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்ய நினச்சிருக்கலாம், இல்லாட்டி உங்களை ஏமாற்ற நினச்சிக்கலாம். பட் யூனிவர்ஸ் உங்களை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் வச்சிட்ருக்குது. உங்களுக்கு வர வந்த அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்தும் உங்களை வந்து அவங்க வந்து யூனிவர்ஸ் வந்து காப்பாற்றிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களோட கர்மா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு கைஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் கிவர். உங்களோட அந்த லவ் வந்து ரொம்ப ஜென்யூனான லவ். ஸோ அதை வந்து ஒர்த் இல்லாத ஒரு ஈகோ நிறைஞ்ச பர்சன்ட்டை கொடுத்து அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து போனது வந்து உங்களுக்கான லாஸ் இல்லை. இன்ஸ்டெட் டிவைன் வந்து உங்களுக்கு செஞ்ச அந்த டீடாக்ஸ். ஓகேங்களா? ஸோ டிவைன் வந்து உங்கள் லைஃப்பில் வேண்டாததை வந்து வேனிஷ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது
அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஓகேங்களா? உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் உணரணும். அதே மாதிரி அவங்க மட்டும் கர்மாவில் இல்லை கைஸ், நீங்களும் கர்மாவை இது பண்ணுறோம். ஓகேவா? நம்மளை நம்பினவங்கள மேபி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பிடிக்கலன்னு தான் இவங்கள தேர்ந்தெடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு விதமான கர்மா தானே. ஸோ அதை நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும்போது எது ட்ரூவோ, எது உங்களுக்கு சேரணுமோ, யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூ. பை.